தமிழ்நாட்டில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து நேற்று 13 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெயில் சுட்டெரித்த நிலையில் இரவில் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை பெய்து குளிர்வித்தது. தமிழ்நாட்டில் மீண்டும் வெயிலின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இதனால் நேற்று 13 இடங்களில் வெயில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலையை கடந்ததாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. அதற்கடுத்தபடியாக வேலூரில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் கொளுத்தியது. தமிழ்நாடு முழுவதும் நேற்று பகலில் பரவலாக வெயில் கொளுத்திய நிலையில் மாலை மற்றும் இரவில் மழை கொட்டியது. சென்னையில் நுங்கம்பாக்கம், புரசைவாக்கம், எழும்பூர், சென்ட்ரல் உள்ளிட்ட இடங்களில் லேசான மழை பெய்தது. திருவொற்றியூர், கொடுங்கையூர், பெரம்பூர், வியாசர்பாடி, ஆர்கே நகர், தண்டையார்பேட்டை, காசிமேடு, மாதவரத்திலும் மிதமான மழையும், போரூர், ஐயப்பன்தாங்கல், காட்டுப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் கூடிய மழையும் பெய்தது. பல்லாவரம் விமான நிலையம், குரோம்பேட்டை, தாம்பரம், முடிச்சூர், வண்டலூர் உள்ளிட்ட சென்னையின் புறநகர் பகுதிகளிலும் மழை பெய்தது. குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். பூந்தமல்லி, நசரத்பேட்டை, செம்பரம்பாக்கம், காட்டுப்பாக்கம், திருவேற்காடு உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் காற்றுடன் பலத்த மழை பெய்தது. இதனால் பகலில் அனல் தெரித்த இடங்கள் இரவில் குளிர்ச்சியாக மாறின. திருவள்ளூர் மாவட்டம் ஜனவன்சத்திரம், மஞ்சங்காரணை பஞ்சட்டி, அழிஞ்சிவாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் பல்வேறு இடங்களில் காற்றுடன் கனமழை கொட்டியது. ராணிப்பேட்டை, நெமிலி, வாலாஜா, ஆற்காடு, அரக்கோணம் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை கொட்டி தீர்த்தது. நாளை வரை அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும், அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் ஒரு சில பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வருகின்ற 26ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி, அம்மாபட்டினம், மணமேல்குடி, கட்டுமாவடி உள்ளிட்ட இடங்களில் இரவில் பலத்த மழை பெய்தது. அரை மணி நேரத்திற்கு மேலாக காற்றுடன் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது.